we are launching our PVR cinemas இன்னைக்கு ஈவினிங்க நாளைக்குலேருந்து அவங்க லைவ் போகிறாங்க. ஸோ திஸ் மால் இஸ் அபவுட் நெய்பர்ஹுட் மால் இஸ் அபவுட் 1.1 lakh ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இஸ் அபவுட் 6 floors இருக்குது. 2 floors ஆஃப் கார் பார்க்கிங், 2 floors ஆஃப் ரீட்டெயில் ஸ்பேஸ். அதில் வந்து கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. 2 floors வந்து பிவிஆர். ஸோ இந்த இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா we wanted to give importance to கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸுங்க. ஸோ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது போர்ட் கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் அவங்களோட அசோசியேட் பண்ணியிருக்க போர்ட் கேம்ஸ் ஹப்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 300 to 400 போர்ட் கேம்ஸ் இருக்குங்க. பழைய ஓல்டு அவங்க பழைய கிராமியத்தை விளையாட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. பல்லாங்குழியிலேருந்து எல்லாமே உட்காந்து விளையாடுற மாதிரி தான், எதுவுமே மிஷின் ஓரியன்ட் கிடையாது, எல்லாமே போர்ட் கேம்ஸ் தான். அது போக வி ஹேவ் விஆர் கேம்ஸ் ஆல்சோ. விஆர் கேம்ஸ் அப்புறம் சின்ன குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டி கேம்ஸ். ஃபுட் கோர்ட் வந்து வி ஹேவ் அபவுட் 9 counters. இண்டிவிஜுவல் டைனிங் வந்து 4-5 இண்டிவிஜுவல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. அது ஷார்ட்லி வே ஓப்பனிங். இப்போ நெக்ஸ்ட் வீக்குள்ள பிஃபோர் வேட்டையன் மூவிக்குள்ள ஆல்மோஸ்ட் இந்த ஃபுட் கோர்ட்டு, போர்ட் கேம்ஸு, 2 ஃபன் ஆக்டிவிட்டி, கிட்ஸ் கேலரி அண்ட் ஃபன் கேலரி எல்லாருமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் பேசிக்லி வி வாண்டட் டு கான்சென்ட்ரேட் ஆன் கேம்ஸ் ராதர் தேன் ரீட்டெயில் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து இட்ஸ் அ நெய்பர்ஹுட் மால். இது வந்து என்ன ஆன்டிசிபேட் பண்ணோம்னா பக்கத்தில் இருக்க நெய்பர் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நெய்பர்ஹுட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது, உங்களுக்கு ஜிசிடி இருக்குது, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது, அண்ட் அவினாஷிலம் காலேஜ் இருக்குது. ஸோ இதை கேட்டர் பண்ணி we wanted to give a nice experience to all the college going as well as household ladies as well as all. இது வந்து ஃபன் எல்லாருக்குமே கவர் ஆகிற மாதிரி, கிட்ஸ் எல்லாருக்குமே கவர் ஆகிற மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் மாலை we wanted to promoteங்க. So that's the idea behind this mall. So we are happy to launch it today evening with the launch of PVR cinemas with 894 seatsங்க. ஸோ அவங்க வந்து ஒரு தியேட்டர் மட்டும் 7.4 டால்பி அட்மாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் தி மூவி கோவர்ஸாக இருக்கும். அதே மாதிரி கிட்ஸுக்கும் இது ஒரு என்டையர் ஃபேமிலி அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்குங்க. ஸோ ஐ ஆல் வெல்கம் யூ டு கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் மால். ரெவன்யூ ஷேரிங் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஸோ அவங்க வந்து we have gone in for bothங்க. ரெண்டல் ஆல்சோ போயிருக்கோம். ரெண்டல்னா பேர் மினிமம் ரெண்டல் வித் ரெவன்யூ ஷேரிங். ஸோ தட் அவங்களுக்கு பேர் மினிமம் ரெவன்யூ காஸ்ட் ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு ரெவன்யூ ஷேரில் என்ன வருதோ எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர், ரெண்டு பேசிக்காக வச்சுட்டு இது அவங்களுக்கு கொடுக்குறாங்கிறது தேவர் ஆல்சோ அசோசியேட்டட். பிகாஸ் இது வந்து ஒரு லாங் விட்டிங், இது வந்து ஒரு நாட் 1 or 2 years we are planning to associate with them for long time வர்றதுக்கு. ஸோ அதனால கேம்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு பேசிக் அந்த கார்டு வந்துங்க 150 rupeesல ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் டாப் அப் வந்து 25 rupees 50 rupeesலன்னு டாப் அப் இருக்குங்க. அதில் வந்து அவங்க எவ்வளோ நேரம் போர்ட் கேம்ஸ் வந்து அவங்க ஆலி பேசிஸில் 2 hours 3 hours பேக்கேஜும் எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் அவங்க என்டையர் டேவும் வச்சிருக்காங்க. பிகாஸ் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஒரு ஃபேமிலியாக என்டையராக உட்காந்துட்டு சில பேர் ஈவன் மார்னிங் டில் ஈவினிங் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு சண்டே ஈவினிங். பிகாஸ் இத்தனை ஆக்டிவிட்டிஸ், இத்தனை போர்ட் கேம்ஸ் தான் அவங்களுக்கு தெரியறதுக்கு, பப்ளிக்கு நாலேஜுக்கு வருது. ஏன்னா 400-500 போர்ட் கேம்ஸ் இருக்குது, சில்ட்ரனுக்கே தெரியாது. ஸோ அதில் மேபி ஒரு சில பிடிச்ச கேம் வேணால் வெளியில் வாங்கிக்கலாம் அவங்க. அதர்வைஸ் இங்கேயே வந்துட்டு டோட்டலாக மார்னிங் டில் ஈவினிங் விளாண்டுட்டு போகிறதானே. பிகாஸ் ஒரு கேம் 2 கேம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வாங்கினா இட் பிகம்ஸ் எக்ஸ்பென்சிவ்ங்க. அவங்களால ஓன் பண்ணுறதோட இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கேம்ஸ் விளாண்டுட்டு போகிறதுல அவங்களுக்கு வந்து காஸ்ட் அவங்க ரொம்ப ஆர்லி பேசிஸில் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. அதனால